அனைவருக்கும் ஆத்மவணக்கம். பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் எண்ணப்படிதான் இந்த ஆசிரமம் நடக்கும். ஐயா சமாதிகளை எழுதுவதற்கு முன்பாக அவர் எழுதிய உயிலின்படிதான் ஆசிரமம் நடக்க வேண்டும். இதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது என்று நம்புகிறேன். ஐயா சமாதி நிலை அடைந்த பின்பு நடந்ததை எல்லோரும் அறிவர். அவர் நியமித்த ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் இரு குழுக்களாக பிரிந்தனர். அவர்களை ஒன்று சேர்க்க இந்த ஸ்டேரிங் கமிட்டி எவ்வளவு முயற்சி செய்தும் பலன் அளிக்கவில்லை. வரவு செலவு கணக்குகள் ஸ்டேரிங் கமிட்டியிடம் காண்பிக்க மறுத்தனர். அவர்கள் விருப்பம் போல செலவு செய்தனர். எந்த செலவு செய்தாலும் அனைவரும் கலந்துதான் செய்ய வேண்டும் என்பது விதி. பௌர்ணமி முடிந்தவுடன் மீதமுள்ளவற்றை பேங்கில் டெபாசிட் செய்ய வேண்டும். அதை டெபாசிட் செய்துவிட்டு தெரிவிக்க வேண்டும். இதுநாள் வரை தெரிவிக்கவில்லை, பின்பற்றவில்லை. முதலில் ஐயா குடும்பத்தார் தான் போலீஸ் ஸ்டேஷன் சென்று புகார் அளித்தனர். அதற்கு தற்போதைய குரு பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் பதில் அளித்தார். இந்த புகார் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஆர்டிஓ அலுவலகம் சென்றது. இருவரின் புகார்களையும் பெற்றுக்கொண்ட ஆர்டிஓ அவர்கள் ஸ்டேரிங் கமிட்டியை பேசினார். எழுத்துப்பூர்வமாக என்ன நடந்தது என்பதை மனுவாக எழுதி கொடுக்க சொன்னார். விசாரணை மேற்கொண்டு இவர்கள் இருவரும் நடத்த வேண்டாம், ஸ்டேரிங் கமிட்டி ஆசிரமம் நடத்த வேண்டும் என்று ஆர்டிஓ அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டார். அந்த ஆர்டிஓ ஆர்டருக்கு ஐயாவின் குடும்பத்தார் ஹைகோர்ட்டுக்கு சென்று அந்த ஆர்டிஓ ஆர்டருக்கு ஒரு இடைக்கால தடை வாங்கினார்கள். அந்த தடை பெயரில் சென்ற மாத பௌர்ணமி எப்படி நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த இடைக்கால தடைக்கு நாங்கள், அதாவது ஸ்டேரிங் கமிட்டி ஹைகோர்ட்டுக்கு சென்று அந்த இடைக்கால தடையை விலக்கி அதற்கு ஒரு ஆர்டர் பெற்று வந்துள்ளோம். அந்த ஆர்டிஓ ஆர்டர் நடைமுறைக்கு திரும்பவும் வந்துள்ளது. ஆர்டிஓ ஆர்டர் என்பது சாதாரணமானது அல்ல. கிட்டத்தட்ட 20 பக்கங்கள், 50 பத்திகள் கொண்டது. இதை அவர் எடுக்க ஒரு மாதமானது. இந்த மாத பௌர்ணமியானது வருகின்ற 5, 10, 25 ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஸ்டேரிங் கமிட்டி நடத்தும். ஆசிரமம் என்பது அனைவருக்கும் பொதுவான இடம். ஐயா அனைவருக்கும் பொதுவானவர். அவர் சொன்ன கருத்து தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதில் தனிப்பட்டவர் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அனைவரும், அதாவது ஸ்டேரிங் கமிட்டி நடத்தும் இந்த பௌர்ணமியில் அனைத்து பொதுமக்களும் கலந்து கொள்ளலாம், சீடர்கள் கலந்து கொள்ளலாம், பக்தர்கள் கலந்து கொள்ளலாம். அதன் கூடவே ட்ரஸ்ட் உறுப்பினர்கள், ஐயா நியமித்த ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் இந்த ஆசிரமத்தை நடத்த வேண்டும். இதுதான் ஐயாவின் கருத்து, ஐயாவின் எண்ணம். ஐயா நியமித்தவர்கள் நாங்கள், அதாவது ஸ்டேரிங் கமிட்டி மெம்பர்கள். ஐயா நியமித்தவர்கள் தான் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இதை மறுத்து பேச யாருக்கும் உரிமை கிடையாது. இவர்கள் தான் முதலில் போலீஸ் ஸ்டேஷன் சென்றார்கள், நாங்கள் அல்ல. இப்போது சட்டப்படி ஆசிரமம் நடத்த எங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எங்கு சென்று தடை வாங்கினார்களோ ஹைகோர்ட்டில், அதே இடத்தில் இருந்து அந்த ஸ்டேவை விலக்கி ஆர்டர் வாங்கி வந்துள்ளோம். அதற்கு உங்களுடைய, அதாவது பொதுமக்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. இதில் தனிப்பட்டவர்கள் ஆசிரமம் வர வேண்டும் வர வேண்டாம் என்று சொல்வதற்கு யாருக்கும் இந்த அதிகாரமும் கிடையாது. ஐயாவின் எண்ணம் தான் இங்கே முக்கியம். மற்றவர்களின் எண்ணம் இங்கே முக்கியம் கிடையாது. வழக்கம் போல இங்கு கிளாஸ் நடக்கும், அதாவது சொற்பொழிவு நடக்கும், அன்னதானம் நடக்கும், உபதேசம் நடக்கும். ஆகையார் பக்தர்கள் சீடர்கள் எல்லோரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இது நிர்வாக கோளாறு. இதில் பொதுமக்களை வைத்து விளையாடக்கூடாது, பக்தர்களை வைத்து விளையாடக்கூடாது. இந்த இடம் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய இடம். இங்கே சாதாரணமாக நடந்து கொள்பவர்கள் போல நடந்து கொள்ளக்கூடாது. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது கூட்டம் சேர்க்கும் இடமில்லை. அறிவுபூர்வமான ஆன்மீக சிந்தனைகளை பேச வேண்டிய இங்கு பக்தியில் இருந்து ஞானம் செல்வது எவ்வாறு என்பது போதிக்க வேண்டும். இங்கே பக்தி பேசுவதற்கான இடம் கிடையாது. இது ஞானத்தை பற்றி பேசுவதற்கான இடம். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. வழக்கம் போல ஆசிரமம் நடக்கும். இதை ஆணித்தரமாக சொல்கிறேன். ஐயாவின் ஆசியால் ஆசிரமம் இன்று அல்ல, நாளை அல்ல, என்றும் எப்பொழுதும் யார் வந்தாலும் நடக்கும், யார் வரவில்லை என்றாலும் நடக்கும். பொதுமக்களாகிய நீங்கள், பக்தர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயாவின் ஆணைப்படிதான் இங்கு ஆசிரமம் நடக்கிறது. ஐயாவின் எண்ணப்படிதான் இங்கு உபதேசங்கள் கொடுக்கப்படுகின்றன. அவர் சொல்லிக் கொடுத்த உபதேசங்கள் தான் இங்கு
சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் யாரும் இடமில்லை. தனிப்பட்டவர்களின் கருத்துக்களை கேட்டு ஆசிரமத்துக்கு வருவதோ இல்லை வராமல் இருப்பதோ என்பது கூடாது. ஆசிரமம் என்பது ஒரு கட்டுப்பாடான இடம், இது பொது இடம், இது எல்லோருக்கும் உரிமை உள்ளது. அதை எல்லோரும் புரிந்து கொண்டு ஐயாவின் எழுத்துப்படி, ஐயாவின் எண்ணப்படி, ஐயாவின் ஆசைப்படி இங்கு நடந்து கொண்டு ஐயாவின் புகழை உலகெங்கும் பரப்புவோம். நன்றி. ஆத்ம வணக்கம்.